ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் ஒரு கம்பைலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா சீரியல் அண்ட் சினிமா நடிகைகளுடைய நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத நிறைய நடிகைகளுடைய கவர்ச்சி கம்பைலேஷன்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்பப்போ நம்ம ஒரு கேப் ஆகிடுது இல்லையா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். ஸோ அதுக்காக ஒரு சாரி. ஸோ திரும்ப வந்து நம்ம போட ஒரு வீடியோ நல்ல வீடியோவாக இருக்கணுன்றதுக்காக ரொம்ப நாள் அதாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கம்பைலேஷனாக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய ஆதரவு எப்போவுமே கொடுக்குற மாதிரி கொடுங்க. வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்பைலேஷனில் பார்க்க போகிறது ஆக்ட்ரஸ் மீனா. அந்த மீனா கிடையாது, இவங்க வந்து சீரியல்லேருந்து சினிமாவில் போய் சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை மீனா. நிறைய குடும்பப்பாங்கான ட்ரெஸ்ஸில் தான் பார்த்துருப்பீங்க. இப்படி ஜாக்கெட்டோடு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இதில் பார்த்துருக்கவே மாட்டிங்க. ஸோ பார்த்து தெரிக்க விடுங்க, பெரிய முன்னழகை பார்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு ஹனி ரோஸ்க்கு பின்னழகு தான் பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தா அதை விட முன்னழகு டபுள் மடங்காக இருக்குது. முன்னழகு பின்னழகு மட்டும் இல்லாமல் முன்னாடியுமே இருக்குது. அதையுமே இனிமேல் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படின்ற வகையில் ஒரு கடை திறப்பு விழாவுக்கு ஹனி ரோஸ் வந்து சினிமா சேனல்ஸ்லாம் போயிடுச்சு. இப்போவெல்லாம் வந்து பின்னாடி தூக்கலை காட்டி அந்த ஷோவுக்கு போகிறது, கடை திறப்பு விழாவுக்கு போகிறது, இந்த மாதிரி தான் வந்து அவங்க வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பின்னழகை காட்டி போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி கடை ஓனர் சொல்லியிருப்பார் போகிற. அதனால் கொஞ்சம் முன்னழகை காட்டி இந்த ஓப்பனிங்க்கு வந்திருக்கிறாங்க. நல்ல பெரிய ஓப்பனிங்காகவே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ரவீனா தாஹா. இந்த ராட்சசன் படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக வந்திருப்பாங்கள்ல, அந்த நடிகை தான் ரவீனா தாஹா. சூப்பரான தொப்புள். ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு தெலுங்கு ஆக்ட்ரஸ். ஸோ ஒரு சின்ன சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகை, துணை நடிகை கூட சொல்லலாம். ஸோ இவங்களோட பேர்லாம் தெரியல. இவங்களுக்கு கவர்ச்சியான ஒரு ரோல் கொடுத்துருக்குறாங்க. என்னடா ட்ரெஸ் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. சாரீ எப்படி கட்டக்கூடாதோ அப்படிலாம் கரெக்டாக கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்படி மேலே மூட வேண்டிய மாங்கனிகளை மூடாமல், அந்த குழியை மூடாமல், கழுத்தை சுற்றி எதுக்கு மூடியிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்போர்ட்டிங் ரோலில் நடிக்கக்கூடிய நடிகைகளுடைய கவர்ச்சியெல்லாம் வேறு மாதிரி இருக்குல்ல. மெயின் ஸ்ட்ரீம் நடிக்கக்கூடிய நடிகைகளை விட சப்போர்ட்டிங் ரோலில் வந்து நல்லாவே கவர்ச்சி இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அது அடுத்த ஒரு சப்போர்ட்டிங் ரோல். இவங்க வந்து ஒரு பி கிரேட் ஆக்ட்ரஸாக என்னன்னு தெரியலங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட்டாக இருந்து சினிமாவில் போய் தெலுங்கில் நடித்தவங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இவங்கள பற்றி இவங்க யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ சூப்பரான ஒரு வியூ, ரொம்ப நல்ல டீப்பான குழியில் அதுக்கேற்ற மாதிரி காட்டி வியாபாரம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இது என்னவோ அடுத்து அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஷிவானி. என்ன இது ஷிவானி அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. நீங்கள் பண்ணக்கூடிய இந்த அஜால் குஜால் வேலைக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போதுமா? இன்னும் 2 பீஸ் போட்டிருக்கணும். சிங்கிள் பீஸ் ஸ்விம் சூட்லாம் வந்து நல்ல குடும்பப்பாங்கான நடிகைகள் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த வியூ. அதை போய் ஒரு கவர்ச்சி நடிகை பண்ணலாமா? இன்னும் நல்லா இறக்கி காட்டியிருக்கணும்ல அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இவங்க வந்து ஸ்வேதா, இவங்க பேர். இன்னொரு நார்த் இந்தியன் நடிகை அப்படின்றது மட்டும்தான் தெரியும். ஸோ இவங்களுடைய எல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீரியலில் நடித்த ஒரு நடிகை. நல்லா டீப்பாக நல்ல கொழுன்னு இருக்கக்கூடிய இடை அழகு, தொப்புள் அழகு. ஸோ இவங்களுடைய வியூ வந்து இன்னும் சினிமாவில் சான்ஸ்க்காக ஒரு ஐட்டம் சாங் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், வேறு மாதிரி இருக்கும். ஸோ போய் பாருங்கள், ஸ்வேதா சீரியல் ஆக்டர்ஸ் வீடியோஸ்னு போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ சுனேனாவோடைய பழைய வின்டேஜ் சாங் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பழைய வின்டேஜ் சாங், சுனேனாவோடைய டீப்பான வியூ அண்ட் முன்னழகு குலுங்கல் வியூவெல்லாம் இருக்கும், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சவுத்துலேருந்து நடிகைகள் எதுக்கு நான் உங்களுக்கு நார்த்தில் சான்ஸ் கொடுக்குறேன், வச்சு செய்யறதுக்கு தான் அப்படின்ற வகையில் நிறைய நடிகைகளை ஹிந்தியில் கொண்டு போய் வச்சு செஞ்சுட்டாங்க. தமன்னா இருக்கட்டும், நிறைய நடிகைகள் இருக்கட்டும். ஸோ அந்த வகையில் ராஷ்மிகா வச்சு செஞ்சிகிட்ருக்குறாங்க. நல்லா செய்யின்னு செய்கிறாங்க. ராஷ்மிகாவும் வந்து சலைச்சவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து என்ஜாய் பண்ணி எவ்வளோ காசு பார்க்க முடியுமோ பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். ராஷ்மிகா பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலான்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ராஷ்மிகா அப்படின்னு சொன்னால் அவங்களோட பற்றின வீடியோ நம்ம போட்டு வர்றோம். ஸோ நெக்ஸ்ட்டு அஞ்சனா மாமி. ஸோ இவங்க வந்து ஒரு மாமி, 37 38 வயசு ஆயிடுச்சு. மூஞ்சில் என்ன தான் பெயிண்ட்டு கோட்டிங் போட்டு அடித்தாலுமே அந்த வயசானது தெரியுது. அது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னுடைய அக்களையும் முன்னழகு மாங்கனிகளையுமே வந்து காட்டி வியாபாரம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
ஸோ எது எப்படியோ இவங்களுக்கான வாய்ப்புகள் வருதா இல்லையான்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் வந்து அக்கல் ரொம்ப சூப்பராக அந்த டார்க் சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஹைலைட்டே அந்த அக்கலில். செம்மையாக இருக்குது, எச்சி ஊறுதா. ஸோ நெக்ஸ்ட்டு ஷிவானியோடைய அந்த பிக்னியை பார்த்தோம். இப்போது ஷிவானியோடைய தொப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. ஸோ ஜிம் வியூவில் காட்டக்கூடிய வகையில் கரெக்டாக காட்டுவாங்க. ஸோ எதர்ச்சியாக காட்டுறாங்களாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த எதிர்நீச்சல் சீரியலில் நடித்த ஜனனி, அந்த கேரக்டரில் நடிக்கக்கூடிய நடிகை. இப்போ ஐயனார் துணையில் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ் ஷோவில் ஒரு தன்னுடைய முன்னழகு மாங்கனிகளை ஒரு ஆட்டுவாங்க பாருங்கள், தெரிக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவங்களுடைய கவர்ச்சி இன்னும் அதிக அளவு காட்ட போகிறாங்க. ஸோ இளம் நடிகை, 26 வயசே ஆன நடிகை, கொஞ்சம் வயசான தோற்றத்தோடு இருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் மறைச்சி தன்னுடைய கவர்ச்சியின் மூலமாக மறைச்சி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது எப்படியோ நமக்கு ஒரு வியூ கிடச்சிது. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து லேட்டஸ்ட், வெரி வெரி லேட்டஸ்டான ஓவியாவுடைய வீடியோ. ஸோ இவங்க மேலே ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்ஷியல் இருக்குது இல்லையா, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மகாபலிபுரம் ஈசிஆர் சைடில் இவங்க வந்து ப்ரைவேட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் போய் தன்னுடைய அழகெல்லாம் வர்ணித்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி, தன்னுடைய அழகை வந்து விருந்தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஓவியா மேலே ஒரு கான்ட்ரவர்ஷியல் இருக்குது. அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க கூட. ஆமாம், நான் போவேன், அதுக்கு என்ன, இப்போ எனக்கு பிடிச்சவங்ககிட்ட நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓப்பனாக சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கயல் ஆனந்தி, குடும்ப குத்து விளக்கு அப்படின்னு சொல்லி வேஷம் போட்ட ஒரு நடிகை, தெலுங்கில் போய் கும்மாங்குத்து வாங்கின வீடியோ. அங்கே போய் தொப்பில் காட்டிட்டு சூப்பராக வந்து கவர்ச்சியெல்லாம் காட்டி, அதுவும் வந்து இந்த மாதிரி குலுக்குன்னு குலுக்கி விட்டுட்டு, இங்கே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்கல்ல, மசாலா படம், அதில் வந்து எனக்கே தெரியாமல் என் தொப்பில் கேப்சர் பண்ணிட்டாங்கோ அப்படின்னு சொல்லி அழுத ஒரு நடிகை தான் வந்து தெலுங்கில் போய் இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கிறாங்க. எல்லாருமே வந்து காசுக்காக கவர்ச்சி காட்டக்கூடிய நடிகை தான். ஆனால் வந்து அந்த வேஷம் இருக்குல்ல, அந்த வேஷத்துக்காக தான் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு அனிகா சுரேந்திரன், இது வந்து ஒரு படத்தோடைய சீன்லாம் இல்லைங்க, ஒரு சீரியலில் ஒரு ஆட் ஷூட், அந்த கோல்டு டைமண்டுக்கான ஆட் ஷூட், அதில் தொப்பில் காட்டி மஜா பண்ணுறாங்க. எந்த மாதிரி வளர்ந்துருக்காங்க அப்படின்றத பாருங்கள். 20 வயசு நிரம்பிய அனிகா. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ரதா, இவங்க வந்து ஒரு ரீசெண்டான இன்டர்வியூ பார்த்தேன். இவங்களுக்கு ஒரு 36 வயசு ஆயிடுச்சு. கொஞ்சம் வயசானது நல்லாவே தெரியுது இல்லையா. ஸோ அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி இப்போ பிக்னியெல்லாம் போட்டு கவர் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ முன்னழகும் வந்து இந்த இன்டர்வியூவில் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு காயின் போடுற அளவுக்கு பெரிய அந்த பள்ளத்தாக்கு. உங்களுக்கு என்ன தோணுது? ஸ்ரதா ஸ்ரீநாத்தோடைய கவர்ச்சி ரசிக்கும்படியாக இருக்குதா இல்லையான்ற சொல்லுங்கள். ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அவங்களுடைய பிக்னியோடைய ஃபோட்டோ ஷூட்டை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபெமினிஸ்ட்டாக நிறைய கருத்துக்களை சொல்லக்கூடியவங்க தான் இப்போ வந்து கவர்ச்சியில் குதிச்சிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஹரிஜா, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பெற்றாச்சு, இதோடு என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி புருஷங்கிட்ட தள்ளிட்டு வந்துட்டாங்க போல். என்ன மாதிரி கவர்ச்சி, பிக்னி தான் அடுத்து போடணும், அந்த மாதிரி வந்து தன்னுடைய முன்னழகு ஃபுல்லாக வந்து இறக்கி காட்டி சினிமா வாய்ப்பை தேடிட்டு இருக்கிறாங்க ஹரிஜா. அவங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் அமையுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தொடங்க இதையம்மா, சரியான தொடையை பார்த்து எப்பட்றா ஒருத்தனுக்கு ஏறும் அப்படின்னு, போதை ஏறும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கு இந்த வீடியோ தான் காட்டணும், இந்த இமேஜை தான் காட்டணும். ரொம்பவும் நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அதை விட வந்து ரொம்ப சூப்பரான ஒரு தொடை அழகு நம்ம திவ்யா துரைசாமி. இதை வந்து ஃபிட்டாக மெயின்டைன் பண்ண தொடை இல்லை, நல்லா ஃபேட்டாக ஆனதுக்கப்புறம் அந்த தொடை, கும்மாங்குத்து வாங்கி ஃபேட்டு ஆன தொடை. ஸோ அந்த தொடையை தான் வந்து காட்டி கவர்ச்சியாக பார்த்துட்ருக்குறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ தொடையை பார்த்தே வந்து வெறியாகக்கூடிய ஒரு இதெல்லாம் வேறு மாதிரி. ஸோ திவ்யாவுக்கு தான் அதெல்லாம் வந்து கிடைக்கும். இவங்களுடைய தொப்புள் வியூவும் இருக்குது, நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ தொப்புள் வியூ, பின்னழகு வியூ எல்லாமே இருக்குது, பார்ப்போம். ஸோ இவங்களுடைய திவ்யாவுடைய இந்த தொடை அழகை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். திவ்யாவை பற்றி காசிப் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க திவ்யான்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நந்திதா. ஸோ நந்திதா ஸ்வேதா, இந்த நம்ம தமிழ் ஆள் தான், பெங்களூரில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பட வாய்ப்பு இல்லாமல். இப்போ ரீசெண்டாக நடித்த ஒரு தெலுங்கு படமும் ரொம்ப நல்லா ஓடி இருக்குது, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியவே வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இவங்க தன்னுடைய கவர்ச்சியை வந்து ஃபுல்லாக இறக்கி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு வீடியோ வந்து மேக்கப் போடுற மாதிரி ஒரு வீடியோ, அதில் வந்து முன்னழகு மாங்காவோடைய டாட்டும் தெரிகிற அளவுக்கு இறக்கி மாங்காவை காட்ட இருக்கிறாங்க. ஸோ அக்கில் காட்டுறது, முன்னழகை காட்டுறது, தொப்பில் காட்டுறது அப்படின்னு சொல்லி கவர்ச்சியாக தன்னுடைய வேலைகளை இறக்கி விட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ ஆனால் வாய்ப்புகள் தான் பெருசாக வர மாட்டேங்குது. ஸோ மேபி இன்ஸ்டாவுடைய அந்த
கவுண்ட் ஏறுது. அதன் மூலமாக எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் வந்து போட ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றது கூடுதல் தகவல். ஸோ நந்திதாவுடைய இந்த கவர்ச்சியை பற்றி உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஒரு டார்க் சாக்லேட்டான ஒரு அக்கிள் வியூ அப்படின்றது தான் வந்து அங்கே ஹைலைட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டார்க் சாக்லேட். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்குது. இவங்களை பற்றின வீடியோஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மென்ஷன் பண்ணுங்கள். பட் இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக இல்லை அப்படின்றது தான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா இவங்க நடித்த கொஞ்சம் படங்களுமே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக சில பல விஷயங்கள் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அதுவும் நிலைக்காமல் கழட்டி விட்டுட்டாங்க. இப்போது சீரியல் வாய்ப்புகளும் இல்லை, பட வாய்ப்புகளும் இல்லை, ஆட் ஷூட்டிங்கும் இல்லை. ஸோ நம்ம ஸ்ரீதேவி இவங்களை பற்றி நீங்கள் கேட்கலனாலும் நானே ஒரு வீடியோ போடணுங்க. என்ன மாதிரியான ஒரு கவர்ச்சியான நடிகை, எதுக்கு சரியாக இண்டஸ்ட்ரி யூஸ் பண்ணல அப்படின்றது தான் தெரியல. ஆனால் தெலுங்கில் நல்லாவே யூஸ் பண்ணாங்க. ஜாக்கெட்டெல்லாம் கழட்டுற அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நம்ம ஸ்ரீதேவியை. ஸோ செம்மையான தொப்புள் அழகுங்க. சும்மா ரொம்ப ஃப்ளாட்டாக, அழகுமே நல்லாயிருக்கும், ஃபேஸ் கட்டுமே நல்லாயிருக்கும், அந்த முன் அழகுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கழட்டி விடுற அளவுக்கு இந்த மாதிரி கவர்ச்சியில் நடிச்சிருக்கிறாங்க. அதுதான் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அனிகா சுரேந்திரனை பார்த்துட்ருக்கோம். 20 வயசே நிரம்பிய இளம் நடிகை பிக்கினியை அவிழ்த்து விட்டுருக்கிறாங்க ஃபோட்டோ ஷூட். ஸோ இந்த பிக்னி ஷூட்டு தான் இப்போது வைரலாக மாறிட்டு இருக்குது. ரசிக்கும்படியாக இருக்கா இல்லையான்றதை சொல்லுங்கள். சில பேருக்கு அனிகா சுரேந்திரனை பிடிக்கல, அது ஏன்னு தெரியல. அதில் நானும் ஒருத்தன். பெருசாக ரசிக்கும்படியாக இல்லை அந்த அழகு, அந்த இளமை, அந்த ஃபேஸில் வந்து குழந்தைத்தனம் இருக்கிறதால அதை ரசிக்கும்படியாக இல்லைன்றதா தெரியல. அதனால் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இப்போது வைரல் கண்டென்ட் அனிகா தான். அப்பப்போ எப்போல்லாம் வந்து நம்ம அந்த லைம் லைட்லேருந்து குறையிறோமோ அப்போல்லாம் வந்து ஒரு கவர்ச்சியை போட்டு விட்டுற வேண்டியது தான் அப்படின்றது தான் வந்து நடிகைகளுடைய ஒரு அந்த மந்திரம். அதுதான் வந்து காலாகாலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. நம்ம த்ரிஷா, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே, த்ரிஷாவுடைய குளியல் வீடியோ இருக்குல்ல, அந்த மாதிரி சீன்லாம் இதுக்காக கட்டவிழ்த்து விடுறது தான். ஸோ நெக்ஸ்ட் ஆலியா மானசாவுடைய ரொம்ப சூப்பரான தொப்பல் வியூ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஆலியா மானசாவுடைய 2 குழந்தை பெற்றதுக்கப்புறம் எப்படி இவ்வளோ ஃபேட்டாக ஃபிட்டாக இருக்குது அப்படின்றது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ராஷ்மிகா, சின்ன முன்னழகு கொண்ட ராஷ்மிகாவுடைய கவர்ச்சி இப்போது அதிக அளவில் இருக்குது. ஏன்னா ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லை. எந்த அளவுக்கு ஆடைகளை குறைச்சி கழட்டி காட்டுறோமோ அந்த அளவுக்கு வாய்ப்புகள் ஏறும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஹிந்திலையுமே வந்து வெப் சீரிஸ் நடித்தாங்க. ஹிந்தியில் போனால் சும்மா விடுவாங்கள, நல்லா உரிச்ச கொழுமாரி அடித்து விட்டாங்க. ஷாஹித் கபூர் கூட வந்து ஒரு வெப் சீரிஸில் நடித்தாங்களே, அதில் வந்து முன்னழகு ஃபுல்லாகவே காட்டி நடித்தாங்க. ஏன்னா அது வேறு வழி இல்லை, ஹிந்தி போனால் அதெல்லாம் காட்டி தான் ஆகணும். இப்போ எப்படி ராஷ்மிகாவை போட்டு உரித்து எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ராஷ்மிகாவுடைய லிப்ஸை வந்து விஜய் தேவர்கொண்டா கடித்து என்ஜாய் பண்ணதை விட ஹிந்தியில் நடிகர்கள் அதிகமாக என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு லிப்லாக் சீன்லாம் வச்சு தடவி எடுக்கிறாங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு ரச்சிதா மகாலட்சுமி, ஒரு படம், அந்த ஃபயர் அப்படின்ற அந்த ஒரு படத்துக்காக இவ்வளோ கவர்ச்சி. இதுக்கப்புறம் வந்து இதே ரோலில் தான் கூப்பிட்றாங்களாம். வேணா கூப்பிட்றதுக்கு வேறு என்ன ரோல் இருக்குது, வயசும் ஆயிடுச்சு, பெருசாகவும் வந்து எந்த இதுவுமே இல்லை, அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ருக்மிணி வசந்த். ஸோ இவங்க ருக்மிணி வந்து ரொம்ப அழகான நடிகை அப்படின்னு சொல்லி பேர் வாங்கினாங்க. கவர்ச்சியான நடிகை அப்படின்னு சொல்லி இன்னும் வரல. இந்த காந்தாராவில் தான் வந்து கொஞ்சம் முதுகு கவர்ச்சியெல்லாம் காட்டினாங்க. இப்போ வந்து முன்னழகு குனிஞ்சு காட்டக்கூடிய ஒரு கவர்ச்சி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ருக்மிணியை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்டண்டன்ஸை போடுங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு குடும்ப குத்து விளக்காக இருக்கக்கூடிய நடிகைகள் காட்டக்கூடிய கவர்ச்சிக்கு எப்போவுமே ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா, அதில் தான் வந்து இவங்க வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த நடிகையுடைய கவர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ வேறு மாதிரி இருக்குல்ல, அந்த ஒரு ஃபேட்டான ஒரு இடை அழகு. ஸோ அந்த ஃபேட்டான அழகில் அந்த தொப்புள் வியூ, ஸோ வேறு மாதிரி அப்படின்றதான் இருக்குது. இவங்க வந்து கிஸ்ஸிங் சீன்லாம் கூட நடிச்சிருக்கிறாங்க. நிறைய கவர்ச்சி நடிகைகள் பண்ண தவறான சீன்லாம் வந்து குடும்ப குத்துவிளக்கு நடிகைகள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ராஜேஷ்யா, ஸோ மலையாளத்தை சேர்ந்த நடிகை. இங்கே தமிழில் தான் அதிகமாக இவங்க படங்கள் நடிச்சிட்ருக்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு ஷோவில் வந்தப்போ தன்னுடைய தொப்புள் வியூவை டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் காட்டினாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பூஜா. இந்த மோனிகா பாட்டு கொஞ்சம் பழசு தான், பட் ஆனால் அந்த ஸ்னாப்ஸ் எல்லாம் வந்து எடுத்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அவங்க டார்க் சாக்லேட்டான ஒரு அழகு, அக்கிள் அழகு, முன்னழகில் வச்சுருக்கக்கூடிய அந்த பட்டன் எல்லாமே வந்து இதில் கொஞ்சம் நீங்கள் பார்ப்பீங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்லோமோவில் பார்க்குறவங்க பாருங்கள், ஜூம் பண்ணி பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். முன்னழகு, தொடை அழகு, அந்த முன்னாடி மாங்கனிகளுடைய அந்த முன்னாடி அழகு அண்ட் அக்கிள் அழகு ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நம்ம நிறைய பார்த்துருப்போம், பிக்னிலே பார்த்துருப்போம், பட் ஸ்டில்
இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை வச்சு பண்ணக்கூடிய வேலைகளே வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி உள்ளாடை முதற்கொண்டு தெரிகிற அளவுக்கு நம்ம வீடியோவில் இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் ஃபோட்டோவில் கணக்கச்சிதமாக கேப்சர் பண்ணி எடுத்து நம்ம வியூவர்ஸ்க்காக சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய பாராட்டுகளை சொல்லுங்கள், திட்டணுனாலும் திட்டுங்க. பட் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இவங்க யாருன்னு தெரியல, ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர். அப்பாடி அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. எத்தா தண்டி என்ன பண்ணுறது, பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்கப்பா. யாருன்னு தெரிஞ்சாலும் வந்து சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நீங்கள் பார்த்த வரைக்குமே வந்து எந்த நடிகைகள் எந்த நிமிஷத்தில் பிடிச்சி அந்த டைமோடு போட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரணிதா தொப்புல பார்த்தீங்கல்ல, 2வது குழந்தை பிறந்த உடனே வந்து கவர்ச்சி காட்டி அந்த தொப்புல காட்ட வந்துட்டாங்க. அது ஏன் அப்படின்றது தான் யாருக்குமே புரியாத ஒரு புதிராக இருக்குது. ஸோ காஜல் மாதிரி கொஞ்சம் உடம்பை ஃபிட் ஆக்கிட்டு வந்து காட்டின கவர்ச்சிக்கு ஒரு வேல்யூ இருக்குது. இவங்களுடைய கவர்ச்சி யாருமே கண்டுக்கலை, வைரலே ஆக மாட்றாங்க. என்ன தான் கவர்ச்சி காட்டினாலும் பிக்கினியே போட்டாங்கப்பா. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பிக்கினியே போட்டாங்க. ஆனால் காஜல் அளவுக்கு இவங்க காஜல் அளவுக்கு இல்லை, ஃபேமஸே ஆகலை காஜல் அளவுக்குலாம். ஸ்லோ மோஷனில் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய அந்த டாட் தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ரொம்ப 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 பிடிச்ச நடிகை ஸ்னேகா. இன்னி வரைக்குமே வந்து ஸ்னேகாவை நினச்சி வேலைகள் நடக்குது. ஸோ அந்தளவுக்கு எவர் கிரீன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ புதுப்பேட்டையில் நல்லா தனுஷ் வச்சு செஞ்சிட்டாரு. அதாவது அண்ணன் பொண்டாட்டி ஸ்னேகா 2 பேருமே வந்து வச்சு செஞ்ச ஒரு ஆள்னால் நம்ம தனுஷ் தான்ப்பா. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டாப்புல. அந்த விலை மாது கேரக்டரில் இவ்வளோ கணக்கச்சிதமாக ஒரு நடிகை நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஸ்னேகாவுக்கெல்லாம் ஈக்குவல் யாருமே வர முடியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. அந்த காலம் போனதுக்கப்புறம், வாய்ப்புகள் போனதுக்கப்புறம் பண்ணக்கூடிய கவர்ச்சிக்கு எப்போவுமே ஒரு மதிப்பு இருக்குது. அந்த மதிப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க நம்ம ஸ்னேகா. அதுவும் குத்து விளக்கு கேரக்டர்லேயே ஊறி போய் காட்டக்கூடிய கவர்ச்சி இல்லையா. ஸோ அதனால் அந்த படமும் ஓட்டிச்சு, நடிகையோடைய இமேஜும் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சு. எது எப்படியோ நமக்கு கண்டென்ட் கிடச்சிது அப்படின்ற மாதிரி தான் இருக்குல்ல. ஸோ ஸ்னேகாவுடைய கண்டென்ட் எப்போவுமே வந்து எவர் கிரீன் தான், இன்றைக்கி பார்த்தாலுமே என்ஜாய் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த ஷோவில் ஏதாச்சும் வந்து ஒரு பாட்டு பாடுற ஷோ, டான்ஸ் ஷோவில் கூட அவங்களுடைய கவர்ச்சி எக்ஸ்ப்ரெஷன்லாம் அப்படி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அனிதா சம்பத், இவங்களுடைய இந்த தொப்புள் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் லாங் வீடியோ. உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போடக்கூடிய எஃபர்ட் எல்லாம் ரொம்ப அதிகம், ஒரு வீடியோக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் ஜாயின் அப்படின்ற பட்டன் இருக்குது, அதன் மூலமாக பே பண்ணி எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள்.